ஏன்டா இவ்வளோ டயர்டா வர? வெயில் கொளுத்துது. சரி போ, ஏசி போட்டு உட்காருப்போ. என்ன ஏசியா? அப்ப உங்களுக்கு ஷாக் அடிச்சிடுமே. இது ஷாக் அடிக்குமா? இப்ப ஷாக் அடிக்காது, ஆனா மாச கடைசியில பில் வரும்ல, அப்ப அடிக்கும். சூரியனோட சூட்டை வச்சு வீட்டை குழு குழுன்னு ஆக்கிட்டேன். ஓ, சோலார் போட்டாச்சா? இன்னைக்கு சோலார் பேனல் வந்து நமக்கு கிடைச்சது ஒரு வரம். ஏன்னா நம்ம இருக்கிற லொக்கேஷன் அப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷன். நமக்கு சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றலை நம்ம வந்து மின்சக்தியாக மாற்றி அதை வந்து நம்ம வீட்டுக்காகவும் அதே மாதிரி நம்மளுடைய எலக்ட்ரிக் வாகனத்துக்காகவும் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு பெரிய வரங்க. என்னதான் வந்து வெயிலோட கொடுமை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலுமே கூட அட்லீஸ்ட்டு நம்ம வீட்டில் ஒரு ஏர் கண்டிஷன் போடணும் அப்படின்னாலும், இல்லைன்னா நம்ம அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணும்போது கரண்ட் பில் எந்த ஷாக்கு வரக்கூடாது அப்படின்னாலும் சோலார் பேனல் வந்து போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இண்டிவிஜுவல் வீடாக இருந்துச்சு அப்படின்னா சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதே அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு சோலார் பேனல் போடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது. ஸோ அதுக்கு க்ளவுட் சோலார் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்துருச்சு. நான் எதுக்காக சோலார் வந்துட்டு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு க்ளீன் எனர்ஜி. பேனல்ஸை வந்து மேக் பண்ணுறது, அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தாண்டி 25 வருஷத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு சோலார் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கும்போது அது வந்து கண்டிப்பாக அது க்ளீன் எனர்ஜியை தாங்க என்னால் கன்சிடர் பண்ண முடியுது. அதே மாதிரி நம்ம வெஹிக்கிளுக்கு வந்துட்டு டர்ச்சார்பு கொண்டு வருது. இது டர்ச்சார்புனா நம்ம வந்துட்டு யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. ஸோ இந்த சோலாரை வந்து நம்ம போடும்போது நமக்கு வந்துட்டு 2 வகையான சோலார் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ஆன் கிரிட்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஆஃப் கிரிட். ஆஃப் கிரிட் வந்து எப்படின்னா, சோலார்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு ஒரு பேட்டரி வழியாக நாமளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு மட்டும் வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதாங்க ஆஃப் கிரிட். இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, பேட்டரியோட மெயின்டெனன்ஸ் ஒரு ப்ராப்ளம். அதே மாதிரி இப்போ வந்து நான் எத்தனை கிலோவாட் சோலார் போடுறேன் அப்படின்னோ அத்தனை கிலோவாட் பேட்டரி நான் வச்சாகணும். ஸோ அது வந்து எத்தனை 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 மணி நேரம் வரும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு அதோட இனிஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குங்க ஆஃப் கிரிட்டில். அதனால் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா எல்லாருமே ஆன் கிரிட் போகிறாங்க. அதுதான் நானும் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட ஆஃப் கிரிடும் 1 கிலோவாட் ஆஃப் கிரிட் நான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஓவர் ஹெட் ஆச்சு. ரெண்டாவது என்னென்னா, காலையில் வர எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையுமே வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியலைங்க. நைட்டு வந்து நான் பேட்டரியை ஃபுல்லாக யூஸ் பண்ணேன் அப்படின்னா பகலில் வந்துட்டு எனக்கு இனஃபாக ப்ரொடியூஸ் ஆகிறதில்ல. சரி, நைட்டு நான் ஸ்டோர் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அப்போ வந்துட்டு எனக்கு பகலில் வந்துட்டு நிறையா ப்ரொடியூஸ் ஆகிடுது. ஸோ அதனால் நான் வந்து மேனுவலாக நிறைய ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அது ஒரு மெனக்கெடலாக இருக்குது இல்லையா? அதனால் வந்து ஆஃப் கிரிடை விட ஆன் கிரிட் வந்து ப்ரிஃபரபிள். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆனாலும் அந்த எனர்ஜி அப்படியே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே கவர்மெண்ட்டுக்கு போயிடும். கவர்மெண்ட்னா ஈவிக்கு போயிடும். அப்போது சும்மாலாம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அதுக்கு உங்களுக்கு ஒரு கணக்கு வச்சுக்குவாங்க. அதை நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். பகலில் ப்ரொடியூஸ் ஆகிறத எக்ஸஸாக நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நைட் டைமில் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அது வந்துட்டு எதுவும் வீணாக போக கரண்ட் கிடையாதுங்க. அதனால் ஆன் கிரிட் இஸ் எ பெட்டர் சாய்ஸ். இன்னொன்று என்னென்னா, வி ஆர் கண்ட்ரிபியூட்டிங் ஆல்சோ. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு நிலக்கரியிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னா நமக்கு பொல்யூஷன் வருதுன்னு சொல்லி சொல்கிறோம். அல்லது நம்ம நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணாலுமே நியூக்ளியர் வேஸ்ட் வருது, அணு கழிவுகள் வருது இல்லையா? ஸோ அதெல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளீன் எனர்ஜியில் போகும்போது நமக்கு ஒரு திருப்தி என்ன அப்படின்னா, வி ஆர் கண்ட்ரிபியூட்டிங் டு த சொசைட்டி. இதில் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதை 2 வகையாக கொடுக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா வித்தரலாம், கவர்மெண்ட்டுக்கு காசுக்கு வித்தரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற யூனிட் இருக்குது இல்லையா, அந்த யூனிட் கூட நம்ம கன்சியூம் பண்ணுற யூனிட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த யூனிட்ஸ் கூட நம்ம வந்து அதை மைனஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆஃப் கிரிட்டில் போடும்போது உங்களுக்கு எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயினும் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் எந்த அப்ரூவலும் வாங்க தேவையில்லை. பட் ஆன் கிரிட்டில் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் அப்ரூவல் வாங்கணும், உங்கள் இபி கிட்ட அப்ரூவல் வாங்கணும். உங்கள் இபி வந்துட்டு இது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதை இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு அப்ரூவலே கொடுப்பாங்க.
இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக இருக்கிற மீட்டர் இருக்குது இல்லையா, அது வந்து யூனி டைரக்ஷன் சிங்கிள் டைரக்ஷனல் மீட்டர் தான். அதில் வந்து கரண்ட்டு எந்த பக்கம் இருந்து வந்தாலும் சரி, அதாவது உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட்டை நீங்கள் மீட்டர் கொடுத்தாலும் சரி, கிரிட்டில் இருந்து, அதாவது கரண்ட் கம்பம் இருக்குது இல்லைங்களா, அந்த கரண்ட் கம்பத்திலேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் அது மீட்டர் வந்து ஓடும். அதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு மாற்ற வேண்டியது அந்த மீட்டர் தான், பை டைரக்ஷனல் மீட்டர். அந்த பை டைரக்ஷனல் மீட்டர் எல்லாத்துக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. யார் யாரெல்லாம் வந்து சோலார் போடுறாங்களோ அவங்களோட சோலார் சிஸ்டம் வந்துட்டு அவங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி நான் சோலார் சிஸ்டம் போட்டுக்கிறேன், எனக்கு பை டைரக்ஷனல் மீட்டர் வேணும், இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்போது அவங்க எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட சேங்ஷன் லோடு, உங்களுக்கு வந்து 1 கிலோவாட் லோடு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், நீங்கள் 1 கிலோவாட் தான் சோலார் போட முடியும். இப்போ நீங்கள் 3 கிலோவாட் சோலார் போடணும் அப்படின்னா, இப்போ சேங்ஷன் லோடை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும், 3 கிலோவாட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு நார்ம்ஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ப்ரொடியூஸ் ஆகிற சோலார் எலக்ட்ரிசிட்டி இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமேலாம் கவர்மெண்ட் வாங்கிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு நார்ம்ஸ் இருக்குது. அதாவது 1 கிலோவாட் அப்படின்னா, 1 கிலோவாட் அப்படின்னா ஒரு யூனிட்னு வச்சுக்கோங்க. 1 கிலோவாட் ஹவர்னு சொல்லுவோம், அது வந்து 1 யூனிட்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 1 கிலோவாட் ஹவர் சோலார் பேனல் போட்டுக்கிறீங்க அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 1 யூனிட் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஆன் அன் ஆவரேஜாக 5 மணி நேரம் வந்து நமக்கு சோலார் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வருஷத்துக்கே சொல்கிறேன், ஒரு வருஷத்துக்கான ஒரு நாள்த்த ஆவரேஜ். ஏன்னா இப்போ வந்து வின்டர் சீசன் வரும், மழை காலம் வரும், அப்போல்லாம் வந்து சோலார் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகாது. வெயில் காலம் வரும், அப்போ வந்து 5 யூனிட்டுக்கு பதிலாக சம்டைம்ஸ் 6 யூனிட், 7 யூனிட்டு, சம்டைம்ஸ் 8 யூனிட் கூட ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி மழை காலத்துலேயோ இல்லைன்னா வின்டர் சீசன்லேயோ வந்து மேபி உங்களுக்கு 2 யூனிட் இல்லைன்னா 3 யூனிட் கூட ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும், இங்கே வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லைங்களா? ஸோ ஆன் அன் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 யூனிட் அப்படிங்கிறது கணக்குங்க. அப்போ 60 நாளைக்கு 300 யூனிட்டுங்களா? ஸோ 1 கிலோவாட் நீங்கள் சோலார் பேனல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 300 யூனிட் எலிஜிபிள், 300 யூனிட் எக்ஸ்போர்ட்டுக்கு எலிஜிபிள். இது வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நம்ம கன்சியூம் பண்ணுவோம்னா நம்ம வீட்டுக்கு தேவைக்கு பகலில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா. ஸோ பகலில் ப்ரொடியூஸ் ஆகும்போது பகலில் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நம்ம கன்சியூம் பண்ணுவோம். மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, இது எல்லாத்துக்கும் கன்சியூம் பண்ணுது இல்லைங்களா. அது கன்சியூம் பண்ணது போக மிச்சம் எவ்வளோ இருக்கும், அந்த ரெசிடியல் கரண்ட், அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது. அது கவர்மெண்ட்டுக்கு போகும்போது அது வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் யூனிட்ஸாக ரெஜிஸ்டர் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்துட்டு 1 கிலோவாட் பேனல் போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், அதுலேருந்து உங்களுக்கு 1 யூனிட் ஜென்ரேட் ஆகுது, நீங்கள் வந்து 1/2 யூனிட் கன்சியூம் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 5 யூனிட் ஜென்ரேட் ஆகுது, அதில் வந்துட்டு நீங்கள் 2.5 யூனிட் கன்சியூம் பண்ணிடுறீங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 2.5 யூனிட். அந்த 2.5 யூனிட் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும். கரெக்டுங்களா? அந்த 2.5 யூனிட்டை அவங்க எக்ஸ்போர்ட் யூனிட் அப்படின்னு கணக்கு வச்சுக்குவாங்க. இது வந்து நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன். இதே மாதிரி அவங்க 60 நாளைக்கு கணக்கெடுப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து 2 months பில்லிங் சைக்கிள் தமிழ்நாட்டில். ஸோ அதனால் ஃபார் 2 months வந்து என்ன ஆகுது அப்படின்னா, 2 மாதத்துக்கு கணக்கெடுக்கும்போது உங்களுக்கு 2.5 யூனிட் ஆன் அன் ஆவரேஜாக 2.5 யூனிட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா 150 யூனிட்ஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எவ்வளோ இருக்குது? 300 யூனிட்ஸ். கரெக்டுங்களா? ஸோ அப்போது எலிஜிபிலிட்டிக்கு மேலே உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு ஊர்லேயே இல்லை, ஓகேங்களா, நீங்கள் வந்து வெளியூருக்கு போயிட்டீங்களோ இல்லை சம் ரீசனுக்கு வீடை பூட்டி வச்சுக்கிறீங்க, வீட்டில் கன்சம்ஷனே கிடையாது, ப்ரொடக்ஷன் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா 300 யூனிட்ஸ் வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகேங்களா? கவர்மெண்ட்டுக்கு 300 யூனிட்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆயிரும். எக்ஸ்போர்ட் ஆனிச்சு அப்படின்னா அப்போ அந்த மந்த்து உங்களுக்கு கன்சம்ஷனே கிடையாது. அப்போது வந்துட்டு எப்படி வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் யூனிட்டை வந்துட்டு கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்போர்ட் ஆன யூனிட் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு மார்ச் வரையிலும் உங்களுக்கு அது வரவில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து யூஸ் பண்ணும்போது எக்ஸஸாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்போர்ட்டட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வருஷம் முடிஞ்சோடனையும் அது ரீசெட் ஆயிரும். இது வந்துட்டு நெட் மீட்டரிங்கோட ஸ்கீமோட இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு யூனிட்டுக்கு வந்து ஐ திங்க் 2.5 ருபீஸோ 3.15 ருபீஸோ ஏதோ ஒன்று, அதை வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணிடுவாங்கன்னா பணமாக கொடுக்க மாட்டாங்க. உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கு இல்லையா, பில்லோடைய இதில் வந்து கழிச்சுக்குவாங்க. அப்போது நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கணக்கு வச்சுக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நைட்டில் பார்த்தீங்கன்னா சோலார் ப்ரொடியூஸ் ஆகாது இல்லையா, அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கிரிட்லேருந்து இம்போர்ட் பண்ணுவோம். அப்படி இம்போர்ட் பண்ணுற அதை வந்துட்டு தனியாக அவங்க இம்போர்ட் யூனிட்ஸ் அப்படின்னு கணக்கு வச்சுருப்பாங்க. நைட்டில் மட்டும் இல்லைங்க, ஈவன் பகல்லாம் கூட
நம்ம வந்துட்டு சோலார் ப்ரொடியூஸ் ஆகிறத விட ஜாஸ்தி கன்சியூம் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சோலார் 1 கிலோவாட் போட்டிருக்கிறேன், ஆனால் என்னோடய வீட்டில் வந்து 2 கிலோவாட் நான் வந்துட்டு கன்சியூம் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அப்ளையன்ஸ் வந்து 2 கிலோவாட் கன்சியூம் பண்ணுது அப்படின்னா, அப்போ வந்து நான் 1 கிலோவாட் எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கிக்கிறேன் இல்லையா, அது வந்து இம்போர்ட் யூனிட்ஸில் வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னுடைய பில்லுங்க, பைடைரக்ஷனல் மீட்டரோட பில்லு. இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. ஸோ கிலோவாட் ஹவர் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இம்போர்ட் ரீடிங், எவ்வளோ யூனிட் வந்து இதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீடிங்கு. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ரீடிங் இருக்குது, எத்தனை யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ரீடிங்கு. இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணனா உங்களுக்கு வர்றது வந்துட்டு பில்டு யூனிட்ஸுங்க. இது வந்துட்டு ஒவ்வொரு சைக்கிளுக்குமே வந்துட்டு அவங்க அக்யூமுலேட்டிவாக இருக்கும்போது அதை அப்படியே எடுத்து அதை வந்து மைனஸ் பண்ணி போட்டுருவாங்க. இப்போ இந்த 358க்கு தாங்க உங்கள் ஸ்லாப் ரேட் அப்ளிகபிள் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு 200 யூனிட்ஸ் ஃப்ரீ, அப்புறம் வந்துட்டு 200லேருந்து 400 யூனிட்ஸுக்கு வந்துட்டு 4 rupees சம்திங் அந்த மாதிரி இருக்கீங்களா. ஸோ அது வந்துட்டு நெட் மீட்டரிங் அப்படிங்கிற கான்செப்டில் தாங்க எக்ஸிக்யூட் ஆகும். இன்னொன்று வந்து நெட் ஃபீடிங், அதில் தான் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 ரூபா 61 காசு உங்களுக்கு பணம் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் இம்போர்ட்டில் வந்து 1290 இருக்குது. அதே எக்ஸ்போர்ட் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 399 யூனிட்ஸ் தாங்க இருக்குது எக்ஸ்போர்ட் யூனிட்ஸு. ஸோ எனக்கு வந்துட்டு என்னென்னா இந்த 3 rupees 61 rupees வந்து 399 rupees கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 1290 யூனிட்ஸ்க்கு வந்துட்டு தனியாக ஸ்லாப் ரேட்டில் வந்து எனக்கு பில்லு போடுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 200க்கு இது 500 யூனிட்ஸ்க்கு மேலே கன்சியூம் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு 200 யூனிட்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீ வராது, 100 யூனிட்ஸ் எனக்கு ஃப்ரீ வரும். அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் வருங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது 358 யூனிட்ஸ் எனக்கு இங்கே தான் பெட்டராக இருக்குது. எனக்கு நெட் மீட்டரிங்கில் தான் எனக்கு பெட்டராக இருக்குது. இப்போ 1290க்கு நான் பே பண்ணுறத விட இங்கே வந்து நான் 358க்கு நான் பே பண்ணுறது தான் எனக்கு வந்து பெட்டராக இருக்குங்க. எப்போ வந்து நெட் ஃபீடிங்க்கு போகலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற டைமில் ஸோ நெட் ஃபீடிங்கில் 0 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இது வரலும் அது வரலும் பண்ணதில்லை, எனக்கு தெரியாது. பட் அவங்க போடுற கேல்குலேஷன் படி பார்த்தா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே வந்துட்டு நெட் மீட்டரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டையும் மைனஸ் பண்ணது போக உங்களுக்கு எப்படினாலும் மினிமம் சார்ஜஸ் வரும். நெட்ஒர்க் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாருங்க, 29th காலமில் அது வந்துட்டு வருங்க. ஆனால் வீட்டில் வந்து ஆக்சுவலி எவ்வளோ ஜென்ரேட் ஆகுதுன்னு நீங்கள் லைவில் பார்த்துக்கலாங்க. அந்த ஆப்பை வச்சு நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ வந்து 2.28 கிலோவாட்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ காலையிலேருந்து 10.8 யூனிட் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு மத்தியானம் 1:20க்குள்ளே. இதுதாங்க கிராஃபு. இது வந்து இன்றைக்கி காலையிலேருந்து ஜென்ரேட் ஆனதுங்க. இதே வந்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு 17.6 யூனிட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா. முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா 5.8 தான் ஜென்ரேட் ஆச்சு. ஏன்னா நடுவில் வந்து கொஞ்சம் பவர் கட் இருந்துச்சு. ஸோ அது அப்புறம் மோடம் போட்டது எல்லாம் சேர்த்து 5.8 தாங்க நேற்று ஜென்ரேட் ஆச்சு. இதே வந்து ஒரு மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 393 கிலோவாட் வந்து இதுவரையில் ஜென்ரேட் ஆயிருக்கு. இன்னொரு 4 நாள் இருக்குது இந்த மாதத்துக்கு. இதே மாதிரி வருஷத்துக்கு பார்த்துக்கலாம் 3.18 மெகாவாட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இதே வந்து போன வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 5.2 மெகாவாட்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்குது. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10.37 மெகாவாட்ஸ் எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்குங்க இது வரலும் சோலார் போட்டதில் வந்து. இந்த 3.3 கிலோவாட் சோலாரில் எவ்வளோ மிச்சமாக இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை அதை சம்மரைஸ் பண்ணிடுறேன். எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்கிறது எக்ஸ்போர்ட்டாக போயிடும். பகல் டைமில் வந்து மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் தான் போகும் வீட்டு கன்சம்ஷன் போக. அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் யூனிட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த இம்போர்ட் யூனிட்ஸ் வந்து மோஸ்ட்லி நைட்டில் தான் வந்து உங்களுக்கு இதை விட நீங்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணால் தான் பகலில் வந்து இம்போர்ட் யூனிட்ஸு ஜாஸ்தி வரும். இந்த பைடைரக்ஷனல் மீட்டரில் தான் எக்ஸ்போர்ட்டை தனியாக இம்போர்ட்டை தனியாக கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ அந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு இது எல்லாமே வந்து யாருன்னா சோலார் இன்ஸ்டால் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச சோலார் பேனல் போடுறவங்க கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பேனல்லேருந்து வர எலக்ட்ரிசிட்டி வந்து டைரெக்டாக அப்படி கிரிட்டுக்கு போகாதுங்க. அது என்ன பண்ணுறோன்னா சோலார்லேருந்து வரதை வந்துட்டு டிசி கரண்ட்டு அதை வந்துட்டு ஏசியாக மாற்றி அப்புறம் தான் வந்து கிரிட்டுக்கு அனுப்புவோம். அது ஒரு இன்வெர்ட்டர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. அது வந்து நம்ம ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அந்த இடத்துல இருந்து ஒரு கன்வெர்ட்டர் அதை வச்சு கன்வெர்ட் பண்ணி போடுறது. அப்படி இல்லைன்னா வந்து ஒவ்வொரு பேனலுக்கு கீழேயுமே வந்துட்டு மைக்ரோ இன்வெர்ட்டர்னு ஒன்று வருது இப்போது ரீசெண்டாக. அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பேனல்லேருந்து வரதையும் வந்து ஏசி கரண்ட்டாக மாற்றிடும். ஏசி கரண்ட்டை மாற்றி
அப்படியே கொண்டு போய் டைரெக்டாக நம்ம மீட்டரில் கொடுத்துடலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்கள் சோலார் போடுறாங்க இல்லையா, அவங்ககிட்ட செக் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்துட்டு அதை பற்றின கிளியர் ஐடியாஸ் இருக்கும், அதை உங்ககிட்ட சொல்லுவாங்க. பெங்களூர் மாதிரியான சிட்டிலெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து சோலார் போட முடியாது இல்லைங்களா, அவங்களுக்காக தாங்க இந்த க்ளவுட் சோலார் கான்செப்ட். இன்கேஸ் வந்துட்டு இபி சார்ஜை விட அது உங்களுக்கு வந்துட்டு சீப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் தட். அப்படி இல்லைன்னா பெங்களூர் மாதிரியான சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மீட்டர்னு தனியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மீட்டர் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு வந்துட்டு என்னென்னா ஃப்ளாட் 6 rupees பர் யூனிட் அந்த மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஸ்லாப் ரேட்லலாம் வராது. ஸோ நீங்கள் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணாலும் 6 rupees தான் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் அவைல் பண்ணுறதுனா அவைல் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரையிலும் இந்த சோலார் பேனல் வந்துட்டு ஒரு 25 years வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் 12 years வந்துட்டு அவங்க வாரண்ட்டி கொடுக்குறாங்க. எஃபிஷியன்சி வந்துட்டு இயர்லி அது குறையும். ஸோ அது குறைய அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷனும் நமக்கு குறையும். அதே மாதிரி சோலார் பேனல் போடுறதுக்கு வந்துட்டு இப்போ கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து சப்சிடி கிடைக்குது. அதையும் கூட நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கிலோவாட்டுக்கு வந்துட்டு 25,000 rupees அப்படிங்கிற மாதிரி சப்சிடி கிடைக்குது. ஸோ எனக்கு கிடைச்ச சப்சிடியோட சர்டிஃபிகேட் நீங்கள் பாருங்கள். நான் 3 kilowatt சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த சப்சிடி கூட இந்த சோலார் பேனல் போடுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்களே இந்த சப்சிடிக்கான ப்ராசஸையும் பண்ணிடுவாங்க. இந்த சப்சிடி வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாகவே வந்துடுங்க. 1 kilowattலேருந்து 3 kilowatt வரலும் சப்சிடிக்கு எலிஜிபிளுங்க. ஐ திங்க் சோலார் பேனல் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேவையான டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சொல்லணுமா, இல்லை சொல்லாமல் விட்டுட்டேன்னா? அப்போ ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. இந்த வீடியோவெல்லாம் நான் ஷூட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணும்போது, அதுவும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து எனக்கு அந்த விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது. அது என்னென்னா, நம்ம சோலார் பேனல் போடுறோம் இல்லைங்களா, அதில் வந்து எப்படி நம்ம மீட்டருக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் மீட்ரு 3 phase மீட்ரு இருக்குதோ, அதே மாதிரி சோலார் பேனல்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த பவருக்கும் நம்ம இன்வெர்ட்டர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் 3 phase இன்வெர்ட்டர் அப்படின்னு 2 விதமாக இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து இப்போ சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் கனெக்ஷன் தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் சோலார் தான் போட முடியும். இதே வந்து நீங்கள் 3 phase மீட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் சிங்கிள் ஃபேஸும் போட்டுக்கலாம், 3 phaseம் போட்டுக்கலாம். ஸோ சிங்கிள் ஃபேஸில் வந்து என்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 5 kilowatts தான் மேக்ஸிமம் உங்களால் சோலார் பிளான்ட் போட முடியும். 5 kilowattsக்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 3 phase சோலார் தான் போட்டாகணும். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல. அவ்வளோதாங்க. என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, எனக்கு வந்து எது ரொம்ப பேசிக்காக எனக்கு தெரியுதோ அதை சம்டைம்ஸ் நான் சொல்லவே மறந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நான் மறந்துருந்தாலோ, இல்லை இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சாலோ ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, எப்படியா இருந்தாலும் சரி. இப்போது இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிடச்சிருந்துச்சு அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற என்னோடய எஃபோர்ட்டு மறக்காமல் உங்கள்கிட்ட வந்து சேரணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. See you, bye in the next video. Bye.